Hi friends, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஃபிஷ் ஃப்ரையோட ஒரு மீன் குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாலே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க friends. நம்ம வழக்கமா வைக்கிற மாதிரி இல்லாம இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாவும் டிஃபரண்டான டேஸ்ட்லயுமே இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லா ஃபிஷ்ஷை கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வஞ்சரம் மீன் அப்புறம் வாவல் மீன் அந்த மீன்லலாம் செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் வந்து இப்போ வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் நான் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணுற மீனுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு வேண்டிய வேலையை பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துட்டு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சர்விங் கப்புக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் வந்த உடனே திருப்பி போட்டு கருவேப்பிலை மேலே தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்போட இந்த ஃபிஷ் ஃப்ரையோட சூப்பராக செட் ஆச்சு. ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. எப்போவுமே ஒரே மாதிரி வைக்காமல் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.